எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லார் வீட்லேயும் ஆடிப்பெருக்க சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டோம், கோவிலுக்கு போகலைங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 11 மணிக்கு வேலை ஆரம்பித்து 2:30 வரைக்கும் இழுத்துச்சுங்க. என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாமாங்க. காலைல எந்திரிச்சு வந்தோடனே முதல் வேலையாக அந்த உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுட்டேங்க. உளுந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்கு, கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா சுகியம் பண்ணுறதுக்குங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி இன்றைக்கி பண்ணிக்கலான்ட்டு தாங்க. சாமிக்கு வச்சு கும்பிடுறதுனாலங்க எதுலேயுமே எனக்கு வெங்காயம்லாம் போடாமல் தாங்க பண்ணேன். அதனால் சிம்பிளாக உப்பு பருப்பு பண்ணிக்கலான்ட்டு குக்கர்லேயே அதுவும் ஒரு தக்காளி ரசத்துக்காக போட்டு வேகிறதுக்கு வச்சுட்டுங்க. கடலைப்பருப்பும் இந்த பக்கமாக குக்கரில் வேக வச்சுட்டேங்க. இந்த சுகியம்க்கு அந்த ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் உப்புட்டுக்கு ஃபில்லிங்கெல்லாம் பண்ணுறதுனாங்க எப்போவுமே ஓப்பன் பாட் தாங்க நம்புவேன். குக்கரை மட்டும் நம்ப மாட்டேங்க. கொஞ்சம் குழஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அது தண்ணி ஆயிடுச்சுன்னா பண்ணுறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. பொரியலுக்கும் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த 3ஐயும் போட்டு ஒரே பொரியலாக பண்ணலான்னு சொல்லிட்டுங்க. அதையெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் இந்த பக்கம் ஏலக்காய் தூளையும் அரைச்சி வச்சாச்சுங்க. ஏன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்ட்டு. அப்புறம் கடலைப்பருப்பும் வெல்லமும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுங்க அந்த ஃபில்லிங்காக. தீரன் குட்டியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்ட்டுங்க. பாயசம் எதுவும் பண்ணல. ஓட் மில்க்கும் இந்த லாங் கிரெயின் ரைஸும் பயன்படுத்தி ஒரு புட்டிங் தாங்க பண்ணேன். இவனுக்கு குழந்தையில இது ரொம்ப பிடிக்குங்க. நடுவில் சாப்பிடாம இருந்தா இன்னைக்காவது சாப்பிடுவான்னு ஒரு ஆசையில் செஞ்சேங்க. பார்த்தா சாப்பிடல, அவனுக்கு பிடிக்கல. நாங்கள் தான் சாப்பிட வேண்டியதாக போச்சு. வடைக்கும் ஒரு பக்கம் நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேங்க. வெங்காயம் சேர்த்தாதனால கேரட்டும் கொத்தமல்லியும் நிறையா சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் பெப்பர் வந்து தூளாக தாங்க சேர்த்திக்கிட்டேன், குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. குட்டி குட்டியாக அழகாக ஒரு பக்கம் வடையும் போட்டுட்டு, சுகியம் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுங்க. 2 தேங்காய் வேற இவர் வாங்கிட்டு வந்தார். கீத்து போட்டு குட்டி குட்டியாக அதில் சேர்த்தாச்சுங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? சுகியம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி தெரியுமாங்க பண்ணுவேன், கோதுமை மாவு கரைச்சிட்டுங்க. பனியாரக்கல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அரைச்ச கடலைப்பருப்பு வெல்லத்தை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இந்த கோதுமை மாவில் ஒரு கோட்டிங்கை போட்டு அப்படியே இந்த பனியாரக்கல்ல போட்டுங்க. இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்யை மட்டும் ஊற்றி எடுத்தால் நம்ம சூப்பர் சாஃப்டான சுகியம் ரெடிங்க. தேங்காய் வாசம் அப்படியே டெம்ப்ட் பண்ணிச்சுங்க. சரி, அடுத்தது சாமியை கும்பிட்டுலான்ட்டுங்க. சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டார். கோலத்தை மட்டும் போட்டுட்டுங்க. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாமாங்க. சாப்பாடு, உப்பு பருப்பு, அப்புறம் பருப்பு ரசம், பொரியல், அப்புறம் உளுந்த வடை, சுகியம், அப்புறம் அந்த புட்டிங்க, கொஞ்சமாக தயிரும் சேர்த்திட்டுங்க. அதை அப்படியே கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருதுங்க, அப்பளம் வைக்க மறந்துட்டுமேன்ட்டுங்க. ஆனால் சொல்லியே ஆகணுங்க, இன்றைக்கி எந்த டென்ஷனும் இல்லாமல் எந்த சொதப்பலும் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக சாமியை கும்பிட்டு முடிச்சோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்குள்ளங்க. இதோட ஆஃப்டர் எஃபெக்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாமாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.